ബലിയർപ്പിക്കാൻ വരുവിൻ അൾത്താരമുന്നിൽ പ്രിയജനമേ, സ്തുതിഗീതങ്ങൾ പാടാം തിരുനാഥനായി പ്രിയജനമേ. ഭയമോടെ ഭക്തിയോടെ ബഹുമാനത്തോടെ ബലിയേകാം, അണയാം അനുദപിക്കാം അനുരഞ്ജിതരായി ബലിയേകാം. സ്നേഹം പങ്കിടാം ഇന്നീ കാസയിൽ, സഹനം ചേർത്തിടാം ഈ പീലാസയിൽ. പെസഹ നാളിൽ കർത്താവേകിയ ദിവ്യവിരുന്നിൻ സ്മരണയിതാ. പെസഹ നാളിൽ കർത്താവേകിയ ദിവ്യവിരുന്നിൻ സ്മരണയിതാ. ഒരുമയുടർപ്പിച്ചിടാം ഈയൾ താരയിൽ, ഹൃദയം നൽകിടാം ഈ ബലിവേദിയിൽ, മനവും ചേർത്തിടാം ഈ തിരുപൂജയിൽ. ഗോൽഗോഥായിൽ ക്രൂശിതനാഥൻ മുറിയപ്പെട്ടതിന്നോർമ്മയിതാ. ഗോൽഗോഥായിൽ ക്രൂശിതനാഥൻ മുറിയപ്പെട്ടതിന്നോർമ്മയിതാ. ഒരുമയുടർപ്പിച്ചിടാം ഈ ബലിവേദിയിൽ. ബലിയർപ്പിക്കാൻ വരുവിൻ അൾത്താരമുന്നിൽ പ്രിയജനമേ, സ്തുതിഗീതങ്ങൾ പാടാം തിരുനാഥനായി പ്രിയജനമേ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். உலகு உங்களை வெறுக்கின்றதென்றால் அது அதற்கு முன்னே என்னை வெறுத்திருக்கின்றது என்பதை இயேசு வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு உலகு நம்மை வெறுக்கிறது அல்லது அன்பு செய்கின்றது என்ற மனநிலையில் இல்லாமல், மாறாக இயேசுவின் மனநிலையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக, இயேசுவின் மனநிலையில் செயல்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை புதிதாக படைக்கின்றான் என்ற ஒரு லட்சிய வெறியோடு நாம் செயல்பட இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பா, விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானி. அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிருந்த வாசகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தியோ என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் அவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தியோ லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்துவித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராய் சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பெருகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாய் சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீ மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால்
மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வாக்கியங்கள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவை இந்த உலகம் வெறுத்தது. இந்த இடத்துல இந்த உலகம் வெறுத்தது அப்படிங்கிற அதனுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் அவரிடமிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுச் சென்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இயேசு இந்த இடத்துல குறிப்பிடுகின்ற உலகு உங்களை வெறுக்கின்றது என்ற அந்த பதம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. காரணம், இந்த உலகம் ஒரு நல்லதை, ஒரு நீதியானதை, உண்மையானதை எதிர்க்கிறது, வெறுக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை விரட்ட பார்க்கின்றது. இதைத்தான் அந்த இடத்துல இயேசு பயன்படுத்துகின்றார். அப்ப இந்த உலகம் யாரையெல்லாம் வெறுக்கின்றது, யாரையெல்லாம் விரட்டுகின்றது, யாரையெல்லாம் ஓரங்கட்டுகின்றது? 3 விதமான மனிதர்களை. முதல் வகையான மனிதர்கள் யார் அப்படின்னா, மாற்றத்தை கொண்டு வர நினைக்கின்ற அல்லது ஒரு புரட்சியை ஏற்படுத்த நினைக்கின்ற மனிதர்களை இந்த உலகம் வெறுக்கிறது. இந்த ஒரு சமுதாயத்திற்குள் ஒரு அடிமைத்தனம் நிலவுகின்றது. இந்த அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனிதன் முளைக்கின்றான். உடனடியாக அந்த உலகம், அந்த அடிமைத்தனத்திற்குள் இருக்கின்ற மனிதர்கள் கூட அந்த மனிதனை வெறுக்கின்றார்கள், விரட்டுகின்றார்கள் அல்லது ஒதுக்க நினைக்கின்றார்கள். எனவே இந்த உலகம் புரட்சியாளர்களை அல்லது மாற்றத்தை கொண்டு வர நினைக்கின்ற மனிதர்களை அல்லது போராளிகளை வெறுக்கிறது அல்லது விரட்டுகின்றது. உதாரணங்கள் பலவற்றை சொல்லலாம். இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர நினைத்த சாக்ரட்டிஸை விஷம் கொடுத்து கொன்றது இந்த உலகம்.
கருப்பின மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடிய நெல்சன் மண்டேலாவை 27 வருடங்கள் சிறையில் தள்ளியது இந்த உலகம். இந்த உலகம் உருண்டை என்று சொல்லி கண்டுபிடித்த அந்த அறிவியல் அறிஞர் கலிலேயோவை திருச்சபை தண்டித்தது. எனவே மாற்றத்தை கொண்டு வர நினைக்கின்ற மனிதர்களை, புரட்சியாளர்களை இந்த உலகம் நிச்சயமாக வெறுக்கும், ஒதுக்கி தள்ளும். இரண்டாவது வகை என்ன அப்படின்னா, எந்த மனிதர்கள் உண்மையாக, நேர்மையாக, நீதியாக, யதார்த்தமாக இருக்கின்றார்களோ அல்லது போதிக்கின்றார்களோ அல்லது காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களை இந்த உலகம் நிச்சயம் வெறுக்கும். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. யதார்த்தமாக செயல்பட்டவர், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர், அதை வென்றெடுத்தவர் மகாத்மா காந்தி. ஆனால் இந்த உலகு அவரை சுட்டுக் கொண்டது. அவரை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் இல்லை, அவரை சுட்டுக் கொன்றது. தன்னுடைய மக்களுக்காக களமிறங்கி போராடியவர் பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ. எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டுவிட்டு, மாளிகையை விட்டுவிட்டு வீதிக்கு இறங்கி அடித்தட்டு மக்களுடைய அந்த அன்றாட அல்லல்களோடு இன்னல்களோடு தன்னை கரைத்து கொண்டு இராணுவத்தினுடைய அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஆஸ்கார் ரொமேரோவை இந்த உலகம் விட்டு வைக்கவில்லை, சுட்டுக் கொன்றது. அப்போ உண்மையான, யதார்த்தமான, நீதிக்காக போராடுகின்ற அல்லது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாத மனிதர்களை இந்த உலகம் வெறுக்கிறது. மூன்றாவது என்னன்னா, இந்த உலகம் யாரெல்லாம் அதிகாரத்திற்கு கட்டுப்பட மறுக்கின்றார்களோ அல்லது தங்களுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட மறுக்கின்றார்களோ அவர்களை வெறுக்கிறது. இதுதான் இயேசுவினுடைய அந்த சூழல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, இயேசு ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து, பரிசேயர்களையும் தலைமைச் சங்கத்தை அவர்களை எதிர்த்து அவருடைய குற்றம் குறைகளை சுட்டி காட்டுகின்றார். பிடிக்கல, சுயநலமும் அல்லது பணபலமும் அல்லது தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த நினைத்த அந்த தலைமைச் சங்கத்தினால், பரிசேயர்களால் இந்த இயேசுவை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. எனவே வெறுத்தது, இறுதியில் கொலை செய்தது. அப்போ உலகம் யாரை வெறுக்கின்றது என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரிகின்றது. இயேசு இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை, ஒரு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தினார். எனவே வெறுக்கப்பட்டார். உண்மையை, நீதியை யதார்த்தமாக இருந்து போதித்தார், குறைகளை சுட்டி காட்டினார். எனவே அவர் வெறுக்கப்பட்டார். அதிகாரத்தினால் அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை எதிர்த்து நின்றார். எனவே உலகம் என்று சொல்லப்படுகின்ற, இன்னைக்கு உலகம் அப்படின்னா இயேசு குறிப்பிடுகின்ற உலகம் இதுதான். எந்த உலகம்? தங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை வடித்து கொண்ட அல்லது வகுத்து கொண்ட மனிதர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் தங்களுடைய காலடியிலே, தங்களுடைய ஆட்சியின் கீழ், ஆளுமையின் கீழ் வைத்திருக்கின்றார்கள். எதனால? ஒன்று அதிகாரம், மற்றொன்று பணபலம், மற்றொன்று படைபலம், மற்றொன்று தங்களுடைய தவறான சித்தாந்தங்களை மக்களுடைய மனதிற்குள் புகுத்தி அடிமைத்தனத்தில் வைத்திருக்கின்றார்கள். எனவே இயேசு இதை எதிர்த்தார். எனவே இப்படிப்பட்ட உலகம், அதிகாரத்தை மையமாக வைத்து ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் அவரை வெறுத்தது. எளிய மக்கள், சாமானிய மக்கள், சாதாரண மக்கள் இயேசுவின் பின் இருந்தார்கள். இயேசுவை பின்பற்றினால் அது யதார்த்தம். ஆனால் உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு
கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுதான். அதிகாரத்தையும் பணபலத்தையும் ஆளுமையும் அல்லது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய போக்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருப்பதான் உலகம். அதையே இயேசு எதிர்த்தார். எனவே இயேசு வெறுக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவினுடைய மனநிலையில் செயல்பட்டால் இந்த உலகம் நம்மை வெறுக்கும். ஆனால் இன்று வெறுக்கின்ற உலகம் நாளை நிச்சயமாக நம்முடைய அந்த எண்ணங்களை செயல்பாடுகளை போற்றும். எனவே இன்று வெறுக்கின்றது என்பதற்காக உலகத்தின் போக்கில் செல்லக்கூடிய மனிதர்களாக அல்ல, மாறாக வெறுத்தாலும் இயேசுவின் பின்னிலே இயேசுவினுடைய மனநிலையிலே சென்று இந்த உலகை வென்றெடுக்கக்கூடிய மாமனிதர்களாக உருவெடுக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் நானும் அதில் மோராகவம் அகிலம் என்னும் ஆலயம் நானும் அதில் மோராகமம் உள்ளம் எங்கள் உள்ளம் அது என்னாலும் இல்லமே உள்ளம் எங்கள் உள்ளம் அது என்னாலும் இல்லமே படைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம் நானும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகமே குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகமே இதயம் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில் இதயம் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில் வசந்தராகம் கேட்கவே ஏழை என்னில் மாறுமே தந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான் கந்தே என்னை தந்தே என்றும் என் வாழ்வு உன்னோடுதான் படைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகும். எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்காலத்து பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையை அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்து அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். எழுந்தாரே, மரணத்தின் கூரை வென்று எழுந்தாரே, இயேசு எழுந்தாரே, மரணத்தின் கூரை வென்று எழுந்தாரே, பரமபிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் மகிமையின் ரூபமாய் எழுந்தாரே, பரமபிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் மகிமையின் ரூபமாய் எழுந்தாரே, வெற்றியா